உஸ்மான் தாரிக் என்ன சொல்லியிருக்காருன்னா, ம். அபிஷேக் சர்மாவும் நாளைக்கு நான் விக்கெட் எடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. ம். நாளைக்கு வந்துராதீங்க அப்படிங்கிற மாரி நாசூக்கா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க இப்ப 2 பேரும்? அபிஷேக் சர்மா நாளைக்கு உஸ்மான் தாரிக்க கிழிப்பாரா? இல்ல உஸ்மான் தாரிக் அபிஷேக் சர்மா விக்கெட் எடுப்பாரா? இதுதான் ஹாட் டாபிக் இன்னைக்கு. என்னன்னா இதுல சூர்யா ஒரு திலக் வர்மா பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஒரு பிரஸ் மீட்ல. ம். என்னன்னா அந்த ஏசியா கப்ல திலக் வர்மா நின்னு அடிச்சு கொடுத்தாருல அந்த இன்னிங்ஸ் பத்தி பேசியிருந்தாரு. அவருக்கு திலக் வந்து பிடிச்சதே ஸ்விட்ச் ஹிட்டும் ரிவர்ஸ் ஸ்வீப்பும் தானா. ம். ஆனா அந்த இன்னிங்ஸ்ல டீம் டவுன் ஆயிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த 2 ஷாட்டுமே ஆடாம டீமை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் வின்னிங்க்கு கொண்டு போனாரு. சல்மான் அலி ஆகா வந்து பாகிஸ்தான் கேப்டனு. அவர் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு வந்து இல்னஸ். ரிகவரி ஆகி உடனே பாகிஸ்தான் மேட்ச்ல ஆடினா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம இந்தியன் கேப்டன் ஸ்கை வந்து அவர் பாகிஸ்தான் கேப்டன் ஆசைப்பட்டாரு. நாளைக்கு அபிஷேக் சர்மா ஆட போறாருன்ட்டாரு. நாளைக்கு மேட்ச் ஒரு பயங்கரமான ஹைப்பான மேட்ச். நாளைக்கு வேற சிவன் ராத்திரி வேற. தோத்துட்டோம்னா நைட் வேற தூக்கமும் வராது. அதான் நானும் சொல்ல வந்தேன். சிவராத்திரி வேற. யாருக்கு சிவராத்திரின்னு தெரியல. சிவராத்திரி யாருக்கு சிவன் ராத்திரின்னு தான் தெரியல. எல்லாம் சிவன் கோயில்ல போய் உட்காந்துக்கிற வேண்டியதான் இந்தியா தோற்றத்துக்கு அப்புறம். வணக்கம் மக்களே, இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாருமே எப்படா சிக்குவீங்க. இந்த ஒருத்தர் இருக்காங்க இந்த கையை சுத்தி போடுறேன் கையை சுத்தாம போறேன்னு ஒருத்தன் உஸ்மான் தாரிக்னு. இந்த மேட்சுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்க போறா என்னன்னு இந்த நாளைக்கு பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி ஸ்குவாட்ல யார் இருக்கா, நம்ம அபிஷேக் சர்மா ஆடுவாரா இல்ல சஞ்சு நம்ம கேரளத்து குட்டி ஆடுவாரா அப்படின்னு பார்த்துட்டு இந்த வீடியோல அலசி ஆராய போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அபிஷேக் சர்மால இருந்தே ஆரம்பிச்சிடலாம். அபிஷேக்கா சஞ்சுவா? அபிஷேக் ஆடுறன்ட்டாரு. அபிஷேக் ஆடுறேன். சல்மான் அலி ஆகா வந்து பாகிஸ்தான் கேப்டனு. அவர் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு வந்து இல்னஸ். ரிகவரி ஆகி உடனே பாகிஸ்தான் மேட்ச்ல ஆடினா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம இந்தியன் கேப்டன் ஸ்கை வந்து அவர் பாகிஸ்தான் கேப்டன் ஆசைப்பட்டாரு. நாளைக்கு அபிஷேக் சர்மா ஆட போறாருன்ட்டாரு. அப்ப என்ன நீங்க கேட்டீங்க, நாங்க தரோம். சாம்சன் டிராப்டு. ஏய், எதை சொல்ல சொன்ன எதடா சொல்லிட்டு இருக்க? இல்ல இப்ப அபிஷேக் சர்மா ஃபிட்டோட இருக்காரா இல்ல ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. அப்படி இந்த விஷயத்துல பிரஸ் மீட் கான்ஃபரன்ஸ் வச்சு சூரியகுமார் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் நாளைக்கு ஆட போறாரு. அபிஷேக் நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு 10 ஓவராவது மினிமம் ஆடணும். ஆடினானா ஸ்கோர் எங்கேயோ போயிடும். ஏன் மண்டை காட்டிட்டு இருக்க? என்ன ஜீரோங்கிற? ஆட மாட்டான். ஆட மாட்டேன். எப்படி சொல்ற? பெரிய பிச்சு அபிஷேக் சர்மாலாம் எடுத்தோன்னு பேட்டிங் அடிக்க மாட்டாருன்னு சொல்றேன். ஆட மாட்டாருன்னு நினைச்சேன். பெருசா நாளைக்கு ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப லோ ஸ்கோரிங் மேட்சா இருக்க போகுது. ஒரு 150 160 அந்த ரேஞ்சில தான் ஸ்கோரே இருக்க போகுது நாளைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கப்பு வாங்குதோ இல்லையோ நாளைக்கு மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இது இது நமக்கு எப்பயுமே இந்தியா பாகிஸ்தான்னா ஒரு இதுதான். நாளைக்கு நம்ம மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு வெறி உள்ள வந்துட்டு விராட் கோலி கிட்ட அந்த வெறி பார்ப்போம். அந்த பக்கம் எந்த அவுட் ஆனாலும் இவர் மட்டும் தாங்கி பிடிச்சி அடிப்பாரு. இந்த ஒரு புது யங்ஸ்டர் டீம்ல யார் அப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு மேட்ச் பார்த்தா தான் தெரியும். திலக் வர்மா பண்ணி காமிச்சிருக்காரு ஏசியா கப்ல. சொல்லுங்க நந்தன். இந்த மேட்ச் வந்து ஒரு முன்னாடி ஒரு எக்ஸாமின் மேட்ச் மாதிரி. ஏன்னா நம்ம இதுல கண்டிப்பா ஜெயிக்கணும். ஏன்னா ஜெயிச்சா அப்பதான் நமக்கு அவங்க குவார்டர் ஃபைனலோ செமிஸோ பாகிஸ்தான் கூட ஆடும்போது இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இதுல ஒரு பிராக்டிஸ் மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம செமியில கொஞ்சம் ஆடும்போது எப்படி அவனுக்கு பிக்சர்ஸ் அப்படிதான் போடுவானுங்க. இந்தியா பாகிஸ்தான் தான் போட போறானுங்க. சூப்பர் 8 வந்தாலும் அப்படிதான் போட போறாங்க. அதனால இது வந்து ஒரு சூப்பர் 8ல இல்லைனாலுமே அது ஃபைனல்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸோ இன்கேஸ் ஃபைனல்ஸ்லயே மீட் பண்ணா கூட நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும் இந்த மேட்ச் ஜெயிக்கிறது. அதனால இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா தினேஷ் சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா வந்து அவசரப்பட்டு ஆடினானா முடிஞ்சுது. நாளைக்கு முட்டை தான். ஆனா அவசரப்படாம ஒரு 3 ஓவர் பெருசா 10 ஓவர்லாம் கேட்கல. இவன் பிரபு மாதிரி 3 ஓவர் தாக்கு பிடிச்ச ஆடினாலே ஸ்கோர் வந்து 160 170 ஈஸியா போயிடும். நான் 10 ஓவர் கூட சொல்லல. மொத பால் தப்பிச்சுட்டாருன்னா போதும். ஏன்னா கடைசி பால் டக்கு தான் நிறைய இருக்காரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு யாருமே 6 அடிக்க பார்க்காம 4 காட்டினாவே போதும். 6 அடிக்கலாம். நீ 85 மீட்டர் 6 எல்லாம் இங்க வந்து ஈஸியா கவர் பண்ணிருக்க. அப்படியே வந்து தாண்டி போயிடாது. அவ்வளவுதான் ஈஸியெல்லாம் டெலிவரி பண்ண முடியாது. 4 காட்டினா மட்டும் போதும். 4 அந்த ஆர்த்தடாக்ஸ் அந்த எப்பயுமே கிரிக்கெட் விளையாடுவாங்க தெரியுமா, அது மாதிரி 4
தவானு, கங்குலி அவங்க அடிக்கிற மாதிரி ஷாட்லாம் ஆடி நாளைக்கு சஸ்டெயின் பண்ணா போதும். எடுத்தோட கிறிஸ் கெயில் மாதிரி அடிக்கிறேன்னா 85 மீட்டர் எப்படி? அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். நம்ம இதுக்கு முன்னாடி 3 மேட்ச் பார்த்துக்கோம் அந்த ஸ்டேடியத்துல. 169, 146, 182, 115, 163, 143. ஒரே ஒரு மேட்ச் 182. அதான் அயர்லாந்துக்கு அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அடிச்சாங்க. எல்லா மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் பேஜ் வச்சிருக்காங்க. யார் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். டியூவு அன்டியூவு இதுல எதுவுமே இங்க லாஜிக் கிடையாது. எல்லா மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் வச்சிருக்காங்க இந்த ஸ்டேடியத்துல. டியூன்னு சொன்ன வாட்டி ஒரு ஞாபகம் வருது. நாளைக்கு மேட்சுக்கு மழை வாய்ப்பு இருக்காமா? மழை வந்துச்சுன்னா டியூ வராது. 1% கூட வாய்ப்பு கிடையாது. மழை வந்து டியூ மேட்ச் வராது. நடக்காது. டிஎல்எஸ் இல்ல, வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா 8:30 இருக்கும். மணி மட்டும் தான் ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கலாம். டிஎல்எஸ் வந்துருச்சுன்னா தான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆட வேண்டியது இருக்கும். நின்றுடா. அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு தான் டிஎல்எஸ் மெத்தட்ல வந்து அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். நாளைக்கு சரி மழையா வந்தாலும் இந்த ஓவர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாம, ஏன்னா ஃபுல் மேட்ச் பார்த்தா தான் நமக்கும் ஒரு திருப்தி Full கிடைக்கும். ஒரு 10 ஓவர் மேட்ச்னா நமக்கு அது நல்லாவே இருக்காது. நமக்கு இருக்கிற இப்போ பிரச்சனை என்னன்னா ஸ்பின்னர்ஸ் தான். அவங்க லாரியே லோடா ஸ்பின்னர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. வித்தியாசமான ஸ்பின்னர்லாம் வச்சிருக்கிறாங்க. இது நம்ம இது தாக்கு பிடிச்சிருவோமா? கொஞ்சம் கஷ்டம். இல்ல உஸ்மான் தாரிக் என்ன சொல்லியிருக்காருன்னா, அபிஷேக் சர்மாவும் நாளைக்கு நான் விக்கெட் எடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. நாளைக்கு வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க இப்ப 2 பேரும்? அபிஷேக் சர்மா நாளைக்கு உஸ்மான் தாரிக்கை கிழிப்பாரா, இல்ல உஸ்மான் தாரிக் அபிஷேக் சர்மா விக்கெட் எடுப்பாரா? இதுதான் ஹாட் டாபிக் இன்னைக்கு. இது சின்ன இதுக்கு முன்னாடி அதாவது 2 மேட்ச் ஆடி எத்தனை மேட்ச் ஒரு 10 மேட்ச் ஆடி இருப்பாரா? எப்போ கையை சுத்தி போடுற நின்று போடுறேன்னு செக்கிங் பண்றேன்னு பேன் பண்ணிடுவான்னு பயந்துகிட்டே உன்னை ஒளிச்சு எடுத்துட்டு வேர்ல்டு கப் வரையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ இங்க போலான்னு பொழந்த பிளாட்ஸ்மெண்ட்டை போய் சவால் என்ன ஃபேமஸ் ஆகிக்கலாம். இதை வச்சு ஃபேமஸ் ஆகி இப்படியாவது ரெனியூ வரட்டும் தான் பாகிஸ்தான் பாக்குது. இப்படியாவது ஒரு இது ஹைப் ஏற்றி மேட்ச் டிக்கெட்லாம் விற்று அந்த மாதிரி தான் ட்ரை பண்றாங்களே. ஃபேமஸ் ஆகிக்கலாம். இந்த மாதிரி மிரட்டி இருக்கான்ப்பா. அடுத்த வருஷம் பாருங்க இப்படி ஒருத்தன் மிரட்டினா அவனே நம்ம அடிச்சு பொழந்தோம். இன்னும் வேற என்ன பாகிஸ்தான் வேற என்ன புதுசா எடுத்துட்டு வந்து போறாங்க அப்படிதான் பார்க்கணும். அப்படி ஒண்ணு தாருக்கு சொன்ன மாதிரி ஸ்பின்னர் அடிக்கிற அளவுக்குலாம் நமக்கு பேட்ஸ்மேன் இல்லதான். ஆனா இவனை அடிக்கிற அளவு பேட்ஸ்மேன் இல்லையானா அடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. நம்ம நாளைக்கு செஞ்சுட்டு தரமா உனக்கு அப்புறம் மேட்ச் முடிச்சு பேசிக்கலாம். சொல்லுங்க. நான் போஸ்ட் மேட்ச்ல பேசுவோம். இப்ப என்னன்னா இதுல சூர்யா ஒரு திலக் வர்மா பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஒரு பிரஸ் மீட்ல. என்னன்னா அந்த ஏசியா கப்ல திலக் வர்மா நின்று அடிச்சு கொடுத்தாருல அந்த இன்னிங்ஸ் பத்தி பேசியிருந்தாரு. அவருக்கு திலக் வந்து பிடிச்சதே ஸ்விட்ச் ஹிட்டும் ரிவர்ஸ் ஸ்வீப்பும் தானா. ஆனா அந்த இன்னிங்ஸ்ல டீம் டவுன் ஆயிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த 2 ஷாட்டுமே ஆடாம டீமை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் வின்னிங்க்கு கொண்டு போனாரு. அதே மாதிரி நாளைக்கு மேட்ச்லயும் ஏதாவது ஃபெயில் ஆனா கூட யாராவது ஓப்பனிங் ஃபெயில் ஆனாலோ திலக் வர்மாவும் மெயினா 6 அடிக்க பார்க்க கூடாது. மெயினா அதுதான் முக்கியம். திலக் வர்மாவும் சூர்யாவும் நின்று கிரவுண்டட் ஷாட் ஆடி கிளியர் கரெக்டா ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடினாங்கனாலே நாளைக்கு மேட்ச் நம்புது. நம்ம ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம். 1s and 2s அதிகமா எடுக்கணும். 3s அடிக்கலாம். 85 மீட்டர்ங்கிறது 1s 2s 3 நல்லா ஃபிட்டா இருக்கிற பிளேயர் ஆடினோம்னா போதும். ஃபிட்னஸ் அந்த ரென்ஸ் ஓடனாவே டீஹைட்ரேட் ஆகாம கிராம்ப்ஸ் வராம ஆடினாவே கன்ஃபார்ம் எங்கேஜ் வச்சிடும். சிகந்தர் ராசா மேட்ச் சொல்லுக்கலாம். நேத்து மேட்ச்லயே கிராம்ப்ஸ் வந்துச்சு. அது மாதிரி இல்லாம நம்ம நல்லா ஃபிட்டா இருந்தோம்னா போதும் பிளேயர்ஸ் எல்லாம். எனக்கு அதெல்லாம் டவுட். அபிஷேக் சர்மா ஃபிட்னஸ் இல்ல. இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வர்றாரு. அவரு நாளைக்கு எப்படி அந்த கிரவுண்ட்ல இன்னொரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு கூட சஞ்சு சாம்சன் ஃபிட்டா தான் இருக்கிறாரு. அவர் ஆட வச்சுட்டு கூட அதுக்கு அடுத்த மேட்ச் கொண்டு வந்திருக்கலாம். இது மாதிரி கிரவுண்ட்ல வந்து உடம்பு சரியில்லாம வந்து உடனே வந்து பாகிஸ்தான் மேட்ச்ல இறக்கி வரது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தோணுது. அப்பனா சஞ்சு சாம்சன் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல. அதான் ஸ்கையே சொல்லிட்டாரு அபிஷேக் நாளைக்கு விளையாடுறாருன்னு. இல்ல அது என்னோட கருத்து சொல்றேன். நான் சொல்றேன் சும்மா நாளைக்கு வந்து அபிஷேக் ஆடுவாருன்ட்டு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சும்மா அது பேட்டிக்கோசரம் சொல்லிட்டு இல்ல இன்னும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படியுமா வந்து மேட்ச் முன்னாடி வந்து போய் சொல்ல போறாங்க. இஷான் கிஷன் கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. தாரிக்கு நீ அந்த சொன்னில அந்த பேட்டி இப்படி சொல்லியிருக்காரே. அது எனக்கு பவுலர்ஸ்னா சொன்னாவே நான் அடிப்பேன். நீங்க யாருன்னா எனக்கு தேவையில்ல. நான் ஃபர்ஸ்ட் பால் இருந்து அடிக்க தான் போறேன். ஏன் கிரவுண்ட்லாம் மாறுது இல்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கிரவுண்டு மாறினாலும் சரி
ஊர் மரணம். என் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அடிக்க போறேன். நீங்க யார் வேணா போட்டுக்கோங்க, எப்படி வேணா போட்டுக்கோங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அது இந்த பவுலர் அந்த பவுலர் சொன்னாலாம் என்கிட்ட எடுத்துட்டு வராதீங்க. நிஷாந்த் கிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஏன்னா எங்கெங்க போற இடத்துல பிரஸ் மீட் கேட்பாங்களாட்டு இருக்கு. அது என்ன எல்லாருமே அடிச்சு நூத்திட்டு இல்ல இருக்காங்க. இது வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச். வேர்ல்டுல இருக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கிற மேட்ச்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான். இவ்வளவு ஹைப் ஏத்திட்டு இப்ப இந்த தாரிக்கு வச்சு ஃபுல்லா 16 ஓவர் ஸ்பின்னு போட்டு நம்ம ஒரு 300 அடிக்க போறோம்னு சொல்லி இவ்வளவு ஹைப் ஏத்தி ஒரு மேட்ச் கடைசியா எங்கேயும் 300 அடிக்க முடியாம ஒரு பிளிச்சில கொண்டே வச்சுட்டாங்க கொலம்போல. இப்போ அதனாலதான் மோஸ்ட் ஹைப்டு மேட்சுக்கு எல்லா இடத்துலயும் கேட்பாங்க. ஆனா நான் என்ன பாசிட்டிவா பாக்குறேன்னா, நம்ம வந்து அவங்க பார்த்து ஒரு பயப்படாம இப்போ ஸ்டேட்மெண்ட் சூர்யா சொல்ற மாதிரியோ, ஃபன்னியா சூர்யா சொல்ற மாதிரி, இல்ல போல்டா இஷான் சொல்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி தான் அணுகணும் அவங்கள. நாம அவங்க சொன்னா ஓ ஐயோ பயந்துகிட்டு ஸ்பின் போடுறாங்க 16 ஓவர்னு பயந்துட்டு இருக்க கூடாது. வரையா ஓவர்ல இருந்து அடிக்க போறேன், ஃபெயில் ஆவறியா, கீழே எனக்கு நின்று ஆடுறதுக்கும் ஆள் இருக்கு, தடாலடியா ஆடுறதுக்கும் ஆள் இருக்கு, நின்று ஆடுறதுக்கு ஆள் இருக்குன்னு நம்ம தைரியமா தான் மேட்சுக்கு போகணும். அதனால இஷான் கிஷன் சொன்னது ரொம்ப கரெக்டா இருக்கு. இல்ல இந்த மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுங்கிறது பயங்கரமா பாலிட்டிக்கலியே இது வந்து ஒரு பயங்கரமான ஈகோ கிளாஸ் இருக்கிற மேட்ச் தான். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அது எப்பயுமே இருக்கிறதா. இந்த 7-1 இந்தியா லீடிங்ல இருந்தாலும் இந்த மேட்ச் எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப டைட்டா செம்ம க்ளோஸா இந்தியா ஜெயிப்பாங்களா இல்ல பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களாங்கிறதுலாம் எனக்கு. இந்தியா வந்து நம்ம எராஸ்மஸ் பவுலிங்லயே திணறோம். இந்த உஸ்மான் டாரிக் நல்லா வேற பந்து போடுறான். சதாப் கான், நவாஸ், சல்மான் அதுபுரு, சைமைப்பு, அப்ராரு 5 குவாலிட்டி ஸ்பின்னர் வச்சிருக்கோம். எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. ஸ்கை நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின் கிடையாது, ஹர்திக் கிடையாது, திலக் ஒரு இன்ஜுரியில இருந்து வர்றாரு. எனக்கு பழைய திலக் பாக்குற மாதிரியே இல்லை. எனக்கு என்னமோ ஒரு 20 ரன் எப்படி தேத்தி அடிச்சிடுறாரு, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டாரு. திலக் ஒரு 20 ரன் அடிச்சுட்டா அதுக்கப்புறம் அப்படி அவுட் ஆகிற பிளேயரே கிடையாது. சிவம் டூபே, நாளைக்கு சிவம் டூபே தான் நான் நம்பிக்கிட்டு இருக்க மாட்டேங்குது. கடவுளே சிவம் டூபே நாளைக்கு அடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் நம்ப மாட்டேங்குது. எனக்கு என்னமோ நாளைக்கு மாட்டுவாங்கன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் இந்தியாவா? இந்தியா தான் மாட்டிடுவாங்கன்னு தோணுது, கிளியரா தோணுது. எனக்கு ஜிம்பாப்வே வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல எனக்கு ஆஸ்திரேலியா மாட்டோம்னு தோணுது மாதிரி எனக்கு இந்த மேட்ச்ல தோணுது இந்தியா மாட்டிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. எல்லாமே அப்படி ஒரு காந்த வந்து அந்த மண்ணை இப்படி தேய்ச்சி எடுத்து நம்ம ஒரு கூட்டான்னு சேர்த்துற மாதிரி இருக்கிற பிரச்சனையில இந்த மேட்ச்ல வந்து எக்ஸ்போஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். நீ இப்படி சொல்லவும் தான் எனக்கு அங்கங்க இந்த பிரச்சனை இருக்குன்னு தோணுது. என்னதான் இது வந்து அடிக்கிறது கஷ்டம்தான், ஆனா அடிக்கிறதுக்கு சான்சஸும் இருக்கு. ஆக்சுவலா அதான் சான்ஸ் நிறையவே இருக்கு. ஆனா நம்ம டீப்பா பேட்டிங் எடுத்துட்டு போய் ஆடினோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான், ஜெயிக்கக்கூடிய மேட்ச் தான். அதனால தடாலடியே ஆடுறதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், சூப்பரான கிரவுண்டட் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எல்லாம் தூக்கி வானத்திலே பறக்க விடுறாங்க. கிரவுண்டட் ஷாட் அழகா ஆடுங்க, மேட்ச் ஜெயிச்சிடலாம். இல்ல பாகிஸ்தானுக்குமே டைம் டு ப்ரூவ். பாகிஸ்தானுமே இந்தியா கிட்ட ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அந்த 2021 சம்திங் அந்த வேர்ல்டு கப்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுல இல்ல சாம்பியன்ஸ் ட்ராபி 2017 21 அந்த விக்கெட்லெஸ்ஸா ரிஸ்வான் அடிச்சுட்டு போவாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்தியாவுக்கு ஜெயிக்கவே இல்லை இந்த ஃபார்மெட்லயுமே. அதனால பாகிஸ்தானுக்கு டைம் டு ப்ரூவ். இது இப்ப அதுக்கு முன்னாடி கூட பாலிட்டிக்கலா வந்து அந்த 2008 அட்டாக் அப்புறம், மும்பை டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறம் அதுக்கப்புறம் சைலண்டா அப்படி குறைஞ்சிருச்சு. ஆனா இப்ப பல்கராம் அட்டாக்கு அப்புறம், ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இன்னமும் இந்த பாலிட்டிக்லயே பயங்கரமா பூம் ஆயிருக்கு இந்த பிரச்சனை. இது வந்து பாகிஸ்தானுக்குமே டூ ஆர் டை மேட்ச் தான், இந்தியாவுக்குமே இது டூ ஆர் டை மேட்ச் தான். இதுல சல்மான் அலியாக வந்து நாளைக்கு நாங்க வந்து கை கொடுத்து ஆடணும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுருக்காரு. இப்ப கிரிக்கெட்டா பாருங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இதெல்லாம் நாளைக்கு மேட்ச் வந்து ஐஸ் அண்ட் ஃபயர் எல்லாம் கிடையாது, ஃபயர் வர்சஸ் ஃபயர் தான். ஹை வோல்டேஜ் மேட்ச். அது இல்லாம பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த துரந்தர் படம் வேற வந்து இப்ப கொஞ்சம் ஃபயரா ஆக்கி விட்டுருச்சு. துரந்தர் படம் பார்த்துட்டே தெரியும், செம ஃபயர் ஆக்கி விட்டுருச்சு. நல்லா பாகிஸ்தான்ல ஹையஸ்ட் வியூவர்ஷிப் துரந்தர் படத்துக்கு. அதனால எல்லாம் மோஸ்ட் எக்ஸைட்டட் மேட்சா இருக்க போகுது. இந்தியா பாகிஸ்தான் நினைச்ச மாதிரி விட்டு தள்ளிட்டாங்க, ஐபேத்தி பாப்போம் யாரு அன்னைக்கு நாள் படுது டாஸ் ஜெயிக்கிறாங்கதான் மேட்சே நாளைக்கு டிசைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்னா, நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி மேட்ச சொன்னேன் ஒன் சைடர் மேட்சா இருந்தா போகும்னு. ஆனா இந்த மேட்ச் கடைசி பால் வரையும் போக போகுது.
மிஸ் பண்ணாம இருக்கிற ப்ரெஷரே எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்ல இதுதான் பெஸ்ட் மேட்சா இருக்கும். செகண்டா திரும்பி விளையாண்டா கூட நமக்கு தெரியும். ஆனா இது வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம போய் விளையாடுறதுனால நாளைக்கு மேட்ச் ஒரு பயங்கரமான ஹைப்பான மேட்ச். நாளைக்கு வேற சிவன் ராத்திரி வேற. தோத்துட்டோம்னா நைட் வேற தூக்கமும் வராது. அதான் நானும் சொல்ல வந்தேன். சிவராத்திரி வேற. நாளைக்கு யாருக்கு இந்தியன் சிவராத்திரின்னு ஃபேன்ஸ்க்குலாம் தெரியல. சிவராத்திரி யாருக்கு சிவன் ராத்திரின்னு தான் தெரியல எல்லாம் நமக்கு. சிவன் கோயில்ல போய் உட்காந்து இருக்க வேண்டியதான் இந்தியா தோத்ததுக்கு அப்புறம். பாருப்பா. பாகிஸ்தான் பேட்டிங் லைனப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்தியா பேட்டிங் பத்தி பேசிட்டோம். அடுத்து நான் பாகிஸ்தான் பேட்டிங் லைனப் போறேன். ஃபர்கானு, பாபரு, சல்மான் அலியாகா, சைமைப்பு, டாப் 4 இந்த டாப் 4 உங்களுக்கு எப்படி தோணுது ரெண்டு பேத்துக்குமே? டாப் 4 பார்த்துட்டீங்கன்னா நம்மள மாதிரி தான் அதிரடி ஓப்பனிங் தான் அவங்களுக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க அங்கேயே தான் ஆடி பழகிட்டாங்க. இப்போ நாம் நாளைக்கு புதுசாக போய் இறங்குறோம். அது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக விளையாண்டுட்டு அங்கே போய் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு எப்படியுமே ஒரு ஓவர் ஆகும். ஒரு ஓவர் மினிமம் நான் சொல்கிறேன், ஒரு பிளேயருக்கு ஒரு 6 பாலாவது ஆகும். மேபி இருக்கலாம், அபிஷேக் சர்மா வந்த பால் இருந்து கூட போகலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் பிச்சு எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கேயே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. சீரீஸ் பண்ணாலும் அங்கே தான் விளையாடுறாங்க. எல்லாமே ஸ்ரீலங்கா வந்து அவங்களுக்கு செகண்ட் கிரவுண்ட் மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் அந்த அட்வான்டேஜ் ஆனால் பாகிஸ்தானுக்கு இருக்குது. எனக்கு அது தெரிஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு என்னதான் பேட்டிங் நம்மளோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 70% இருந்தாலுமே 100-100ங்கிற மாதிரி தான் அவங்க வந்துருவாங்க. நமக்கு 100னா அவங்களுக்கு 100. அதாவது சொல்ல போனா 50-50 தான். ஸ்ரீலங்கா டூரே போறது இல்ல. நீங்க ஒரு பேக் ஒரு 10 வருஷம் 2015-18 பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு 5 டெஸ்ட் ஆடுவாங்க, ஒரு 3 ஒன் டே, 3 T20, 5 T20 ஆடிட்டு வருவாங்க. நிறைய ஸ்ரீலங்கா சீரீஸ்ன்னு போவாங்க. இப்ப பக்கமா நான் பெருசா ஸ்ரீலங்கா சீரீஸ் எதுவும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அதனால எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு புது கிரவுண்டு ஃபீலிங் தான் வரும். அது இல்லாம இப்போ நேத்து பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு ஸ்காட்லாந்து மேட்ச்ல 215 அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கிரவுண்ட்ல. அந்த நீங்க சொன்னல வேற கிரவுண்ட்ல எஸ்சிசி கிரவுண்ட். ஓகே, இப்ப அந்த நம்ம விளையாடுற கிரவுண்ட் மட்டும் தான் கொஞ்சம் லோ ஸ்கோரிங்கா இருக்கும் போல. பயங்கரமா ஸ்பின் ஹெல்ப் ஆகிற கிரவுண்ட். 6 ரொம்ப தூரம், 6 மீட்டர் பவுண்டரி மீட்டர் வந்து ரொம்ப தூரம். ஆமா, இப்ப எனக்கு தெரிஞ்சு இதுல குரூஷியலா ரோல் பிளே பண்றதுன்னா 3 பேர் தான். ஒன்னு சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அடுத்தது ஹர்திக் பாண்டியா. சிவம் தூபே கூட எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு உஸ்மான் தாரிக் போடுறது சிவம் தூபே கண்டிப்பா அடிச்சிருவாருன்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு. அதாவது முகமது நவாஸா இருந்தாலும் சரி, தாரிக்கா இருந்தாலும் சரி, யாரோ 2 ஸ்பின்னரை நம்ம தரமா அட்டாக் பண்ணிடணும். அட்டாக் பண்ணி நம்ம இதுல நியூசிலாந்து சீரீஸ்ல நம்ம குல்தீப் பண்ணாங்கல்ல, வந்த ஃபர்ஸ்ட் பால்ல தூக்கி 6-4ன்னு சொல்ற மாதிரி 2 மெயின் ஸ்பின்னரா முடிச்சு அந்த மாதிரி இந்த இல்ல 6 அடிக்க வேண்டாம். நம்ம யாருமே 6 அடிக்க சொல்ல, ஒரு 4 2 பால். ஆமா, 2 ஓடிடலாம். ஆமா, அவங்க கான்பிடன்ஸே உடைஞ்சிரும். இங்க ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் எப்பயுமே கேம்ல இருந்துட்டே இருந்துச்சுன்னா மேட்ச் கையில இருக்கும், பேட்ஸ்மேன் கையில இருக்கும் மேட்ச். இல்ல நீங்க சொல்றது எனக்கு ஒரு டவுட். அதெல்லாம் விராட் கோலி டீமோட போயிருச்சு, டோனி டீமோட போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இல்ல, அதுதான் இப்ப அதான் சொல்றேன். அது இல்லாம அதுதான் சொல்றேன், ஸ்ட்ரைக் ரொட்டேஷனே நம்ம பார்த்ததே இல்ல. நம்ம 6-4 ஒரு ஓவருக்கு ஒரு 2 பால் டாட் பால், 3 பால் டாட் பால் ஆயிடுச்சுன்னா கடைசி 2 பால்ல 10 ரன் அடிச்சிடறாங்க, இல்ல கடைசி 2 பால் 12 ரன் அடிச்சிடறாங்க இந்த டீம்ல. இப்ப இந்த மேட்ச் பர்டிகுலர் மேட்ச்ல நம்ம எதை எதிர்பார்க்கணும்னா ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் தான் மெயின் இருக்க போகுது. இந்த மேட்ச்ல விக்கெட் விடாம ஆடணும், ப்ராப்பரான கிரிக்கெட் எப்படி ஆடணுமோ அதை ஆடினாங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது என்ன நீ என்ன மும்பை பிளேயர்ஸ் மட்டும் சொல்றான், ஏன் மேல இஷான் கிஷன் ஆடணும்னு சொல்லு. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன் ஒரே நிமிஷம் சொல்லு. இஷான் கிஷனும் அபிஷேக்கும் டிஸ்ட்ரக்டிவ் ஓபனர்ஸ். அவங்க அடிச்சதுன்னா 10 பால் தாண்டிட்டாங்கன்னா சரியான அடிச்சிருவாங்க, அவங்கள தடுக்க முடியாது. அவங்க அடிச்சா பெட்டர். இவங்களுக்கு எல்லாம் நான் சொன்னவங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. அதுக்கப்புறம் திலக் வர்மா நின்ட்டாருன்னா சூர்யாக்கே வேலை கிடையாது. அது சூர்யா வரைக்குமே நின்ட்டாங்க, 4 பேர் நின்ட்டாங்கன்னா கீழே உங்களுக்கு வேலை கிடையாது, ஹர்திக்கும் வேலை கிடையாது. அதனால இந்த மேட்ச் எல்லாத்துக்குமே வேலை இருக்கும் போது நம்ம போன மேட்ச் மாதிரி. அதனால எல்லாருமே பார்த்தாலும் பெருசா சிக்ஸர்ஸ் ரொம்ப பெருசு. நம்ம அந்த ஸ்ரீலங்கா மேட்ச்லயும் பார்த்தோம், அந்த இவரு அசரங்கால இன்ஜுரி ஆயிட்டு வந்து சும்மா தூக்கி போட்டிருந்தான், அவனுக்கே விக்கெட் ஆச்சு, எல்லாம் கேட்ச். இந்தியா பாகிஸ்தான் பவுலிங் பத்தி சொல்லவே தேவையில்ல. 5 ஸ்பின்னர் இருக்கிறாங்க. அதாவது சைமை இப்ப சேர்த்து 5 ஸ்பின்னரு, சகின் சாஃப்ரடி, ஃபஹீம் அஸ்ரப், மொத்தம் 7 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நாம யாரோ ஒருத்தர் டார்கெட் பண்ணாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இந்திய டீம்ல அப்படி கிடையாது. நம்ம ஹர்திக் பாண்டியாவை 5வது அதாவது 5வது பவுலிங் ஆப்ஷனா வச்சிருக்கோம்.
அதுக்கப்புறம் 6வது பவுலிங் ஆப்ஷன் சிவம் டூபே வச்சிருக்கோம். இது நாளைக்கு வந்து யாராவது ஒருத்தர் டார்கெட் பண்ணிட்டா சிவம் டூபேவையே இல்ல அபிஷேக் சர்மாவையே கை கடிக்கிற மாதிரி இல்ல. இல்ல அதே திலக் வர்மா அதான் இப்போ ஸ்பின்னர்னா திலக் வர்மா ஒரு ஓவர் போட அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் போடுவாரு. ஆக்சுவலா அவங்க கிட்ட எனக்கு பியூர் நாளைக்கு பவுலிங் ஆப்ஷனாவே 6 இருக்குது. ம், நம்ம ம். கிட்ட 4 பியூர் பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்கு. இல்ல நாம அப்படி நம்ம அவங்கள மாதிரி கிட்ட கணக்கு போட்டோம்னா ஆமா 8 பேட்ஸ்மேன் வராதுல்ல உனக்கு. நமக்கு பேட்ஸ்மேனே 8 வந்துரும் உனக்கு. நீ இதுல காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா நீ அதுல காம்ப்ரமைஸ் பண்ணணும்ல. பேட்ஸ்மேன் ஒருத்தர் உட்கார வைக்கணும். 7 பேட்ஸ்மேனோட போகணும். ரிங்கு உட்கார வச்சுட்டு வேற யாராவது புதுசா ஒரு பவுலர் எடுத்துட்டு வரணும். அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கம்பீர் வந்ததுக்கு அப்புறமே எவ்வளோ பேட்டிங் உள்ள சொருக முடியுமோ அவ்வளோ பேட்டிங் உள்ள எடுத்துட்டு தான் ஏறினாங்க. ஹர்ஷித் ராணாவை நீங்க பார்க்கலையா, எவ்வளோ பேட்டிங் உள்ள சொருக முடியும் அவரெல்லாம் செருவி இது பண்றாங்க. அதனால இதுல எனக்கு சேஞ்ச் வருமானு தெரியல. இதே தான் 5 பவுலரை தான் யூஸ் பண்ண போறாங்க, வேற வழி இல்லை. அதான் நாளைக்கு பிளானே எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது போனா பெட்டரா இருக்கும்னு தோணுது. 4 ஸ்பின்னர் அக்ஷர், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப், வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் பும்ரா, மொத்தம் 5 பவுலர், மீதி எல்லாமே பேட்ஸ்மேனு. அது இதுல முக்கியமா ஹர்திக் பாண்டியா அடி வாங்கினார்னா 2 ஓவர் வச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்பின்னர் அடி வாங்கினார்னா டூபே வச்சு ஒரு 2 ஓவர் தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளானா இருக்கும் நாளைக்கு மேட்சுக்கு. பார்ப்போம். யாராவது ஒரு 2 ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி மட்டும் அடிக்க முடியலன்னா நாளைக்கு மேட்ச் நம்புது. பாகிஸ்தான் டீம் கிளியரா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வந்து வருண் சக்கரவர்த்தி டேக் டவுன் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. தட்டி விட்டு அந்த காலத்துல பிரைம் ரஷீத் கான எப்படி ஆடுவாங்க 24 பாலுக்கு 24 ரன்னு, அது மாதிரி நாளைக்கு ஆடிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய மிஸ்ட்ரிலாம் இல்ல. குல்தீப் அதெல்லாம் இப்ப ஃபார்ம்லே இல்ல. அக்சரு கண்டெயின் பண்ணுவதை தவிர விக்கெட் டேக்கிங் அப்படியே வரிசையா 4 விக்கெட் எடுக்கிற பவுலர் கிடையாது. பும்ராவை எனக்கு ஏசியாக்குள்ள ஃபர்கன் நல்லா ஆடினாரு. எனக்கு பும்ரா மேல நாளைக்கு நம்பிக்கையே கிடையாது. எனக்கு ஏன்னு தெரியல. பும்ராவை நாளைக்கு அடிச்சிருவாங்களான்னு தோணுது. 4 ஓவருக்கு 40 ரன் வேணாம், ஒரு 35 ரன் 30 ரன் கொடுத்துருவாரான்னு தோணுது. அவரோட ஸ்டாண்டர்டுக்கு நாளைக்கு அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல வந்து அவர் அடிச்சிருவாங்களான்னு எனக்கு தோணுது. விக்கெட் எடுத்தா நல்லதுதான். எனக்கு சரியா தெரியல. வருண் சக்கரவர்த்தி டேக் டவுன் அதாவது பார்த்து ஆடிட்டாங்களாவே நாளைக்கு பாகிஸ்தான் கேம் தான். இல்ல பாகிஸ்தான் டு லூஸ் த கேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்தியா வின் த கேம் இருக்காது. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு டீம்ல சேஞ்ச் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா டீம்ல கண்டிப்பா செஞ்சிருக்கும். குல்தீப் வந்துருவாரு. இல்ல அவங்க 16 ஓவர் 18 ஓவர் ஸ்பின் போடும்போது நம்ம கிட்ட இல்ல 8 ஓவர் ஸ்பின்னோட எப்படி போறது அந்த 8 கிரவுண்ட்ல? ஓவர் ஸ்பின் இல்ல. வருண் சக்கரவர்த்தி உனக்கு அக்ஷர் பட்டேல் 2 ஸ்பின்னர் வந்துருதா. நீ சாரி இவரு ஹர்ஷ்தீப் பதிலா ஒரு ஸ்பின்னர் குல்தீப் மட்டும் எடுத்துட்டு வாஷிங்டன் உள்ள ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரிங்கு சிங் ஃபார்மே இல்லையே. ஃபார்ம் இல்லைனாலும் பேட்டிங் கூட தான் போவாங்க. அது ஒண்ணுமே பேட்டிங்ல கௌதம் கம்பீர் கைய வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. குல்தீப் மட்டும் ஆடுவாரு. அவரு அடிக்கடி சொல்லுவாரு எனக்கு ரிங்கு சிங்கோட எனக்கு வாசி மேல பேட்டிங் நம்பிக்கை இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா இது ஹை பிரஷர் கேம். வாஷிங்டன் இன்ஜூரியில இருந்து வர்றாரு. நீங்க ஆல்ரெடி அபிஷேக் சர்மா இன்ஜூரியில இருந்து ஆட வைக்கும் போது இன்னொரு பிளேயரும் இன்ஜூரியில இருந்து திரும்பி வந்து இதே மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 1 மாசமா கிரிக்கெட் விளையாடல அவரு. டைரக்டா கொண்டு வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி நீ இறக்குவியா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீ சொல்றது ஒரு பாயிண்ட், வேலிடான பாயிண்ட். நான் என்ன சொல்றேன், ரிங்கு லெஃப்ட் ஹேண்டர், நீங்க வாஷிங்டனும் லெஃப்ட் ஹேண்டர். வாஷிங்டன் இதுக்கு முன்னாடி நீ பவுலிங் 2 ஓவர் தான் கொடுக்குறீங்க, பேட்டிங்கா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. இன்ஜுரி விட்டுரு, அவரு கொஞ்சம் ஃபிட் ஆகி வந்துட்டாருன்னு வச்சுக்கிட்டா கூட லெஃப்ட் ஹேண்டர் அந்த இடத்துல ஸ்பாட் ஃபில் ஆயிருச்சு, பேட்டிங்க்கு ஸ்பாட்ஸ் ஃபில் ஆயிருச்சு. ஆனா உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குது, ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன், அது குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் கிடைக்குது. அதனால அது வழி போவாங்கன்னு எனக்கு தோணுது. 4 ஸ்பின்னரோட கண்டிப்பா போகணும்னு எனக்கு தோணுது அந்த பிட்ச்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்ற காம்பினேஷன்ல போனா நாளைக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இருக்கணும். 16 ஓவர் ஸ்பின் போட்டு நாமளும் இருக்கணும். அவங்களுக்கு கைக்கு அப்படி ஃப்ரீ பண்றதுக்கே விடக்கூடாது. ஃபாஸ்ட் பவுலிங்லாம் இல்ல, ஃபாஸ்ட் பவுலிங் எந்த டீம் தான் நல்லா விளையாடல. எல்லா டீமும் எராஸ்மஸ் அன்னைக்கு நபிபியா கேப்டன் சொல்றாரு, நாங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அன்னைக்கு 6 ஓவருக்கு 60 ரன் நபிபியா நம்ம கிட்ட 6 ஓவருக்கு 60 ரன் 1 விக்கெட் அவரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நாங்க வருண் சக்கரவர்த்தி மாதிரி முஜீப் மாதிரி மிஸ்ட்ரி பவுலர்ஸ் எங்களுக்கு நாங்க ஆடினதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஸ்பின் பவுலர் வந்து ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டா அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாமளும் அவங்க 16-18 ஓவர் ஸ்பின் போடும்போது நாமளும் 16-18 ஓவர் ஸ்பின் போட்டாதான் நாளைக்கு வந்து மேட்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இல்லைன்னா அந்த ஜிம்பாப்வே வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து ஜிம்பாப்வே ஒரு ஸ்பின்னர் கொண்டு வந்தாங்க, ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஸ்பின்னரை டிராப் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பால் பெண்ட் ஓவர்ஸீஸை கொண்டு வந்தாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா மாட்ட போறாங்க. இல்ல நாம அந்த பிட்ச்ல ஆடும்போது நாமளும் ஒரு ஸ்பின்ன ரிலே பண்ணி தானே போகணும். நாம வந்து ஃபாஸ்ட் பால் ரிலே பண்ணிட்டு போனா மாட்டிக்க மாட்டோமா?
இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுதான் சொல்றேன். ஒரே வாஷிங்டன் இவ்ளோ சேஞ்ச் வாஷிங்டன் நீ உள்ள எடுத்துட்டு வருவான்னு சொல்றீங்கல்ல. வாஷிங்டன் ஆட வைக்க மாட்டாங்க. குல்தீப் மட்டும் ஆட வைப்பாங்க. 12 ஓவர் ஸ்பின் போவாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பின் தேவைப்பட்ட திலக் வர்மா. ஏன்னா ஜிம்பாப்வே ஒன்றும் 16 ஓவருக்கு ஸ்பின்னு போக கிடையாது. 12 ஓவர் ஸ்பின்னுக்கு தான் போனாங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது பேட்ஸ்மேனை தான் பவுலரை யூஸ் பண்ணாங்க. ராயன் ப்ரோல தான் ரைன் பால் தான் போட்டாரு. அதான் அவர் ஒரு நல்லா ஓவர் ஆஃப் தான் ஸ்பின்னர் போடுவாரு. ரெயின் ரோல் போடுவாரு. அவர் லெக் ரெயின் ஸ்பின் ரோல் அது போடுவாரு. அதுதான் ஆனா நம்ம டீம்ல இந்த 3 ஸ்பின்னர் தவிர்த்தா வேற யார் இருக்கா? நீ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இல்ல நீ பாகிஸ்தான்ல எடுத்துட்டு போவாத. நீ பாகிஸ்தான் அபிஷேக் சர்மா, ஸ்கை, திலக் வர்மாலா திலக்கு, ரிங்குலாம் வந்து டைம் பாஸ்க்கு part ஜெயிக்கிற time மேட்ச். spinner. இல்லங்க மேட்சே வந்து இல்ல தோத்து போயிரும் தெரிஞ்சு பால் கொடுத்தாங்க. அது மெராக்கடாயி இந்தியா ஜூஸ்டாங்க. நாம வந்து அதை நம்பிட்டு போக முடியாது. நம்ம பியூரா 4 பவுலரை நம்பி தானே போக முடியும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. டீம்ல இவ்வளோ சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. ஒருவேளை அபிஷேக் சர்மா ஃபிட் இல்லைன்னா ரிங்கு சிங் அங்கே ஆச்சுனது சஞ்சு சாம்சன் ஆடும்போது வாஷிங்டனை கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. நாளைக்கு மேட்ச்சில் கண்டிப்பாக வாஷிங்டன் ஆட மாட்டார். எனக்கு தெரிஞ்சு குல்தீப் மட்டும் ஆட் ஆன் ஆவார். மற்றபடி எந்த சேஞ்சும் இருக்காது. இதே இதோட தான் போவாங்க. ரிங்கு சிங் கண்டிப்பாக ஆடுவார். இன்ஜுரியிலிருந்து வர பிளேயரை டைரெக்டாக வாஷிங்டன் தான் உள்ள பாகிஸ்தான் ஆப்போசிட்டாக கண்டிப்பாக ஆட வைக்க மாட்டாங்க. இல்ல நீங்க சொல்றதோட என் பிளேயிங் லெவல்ல வந்து சுந்தர் ஆடுவார். அவ்வளவுதான். ரிங்கு நாளைக்கு ஆட மாட்டார். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட நீ சொன்ன மாதிரி 3 பவுலரோட போலாம். நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் என்ன இருக்கு? டக்குன்னு டேர்ன் ஆக ஆரம்பிச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் அது நீ திலக் வர்மாலாம் நான் பவுலர் ஒத்துக்கல. சரியா? ஸ்பின் பவுலர் ஒத்துக்க மாட்டேன். நீ இதே பாகிஸ்தான் ஒரே நிமிஷம் 8 பேட்டிங் வேணுங்கறப்ப ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். இது பண்ணி தான் ஆகணும். இன்ஜுரியில இருந்து வராரு. நீ இவ்வளவு பெரிய மேட்ச்ல நீ உடனே வாய்ப்பு கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க நாளைக்கு மேட்ச்ல அதான் அதுதான் இல்ல. அப்படி இருந்தாலுமே அப்படி பண்ணாங்கன்னா அது தெரியல எப்படிப்பட்ட 3. இதே நீ பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா சைம் வைப்பு அவர் பேட்ஸ்மேனு பவுலிங்கு அப்ப போடுறாரு. இப்ப நல்லா போடுறாரு. இப்ப மெயின் பவுலர் பாத்தீங்கன்னா சதாப் கானு, தாரிக்கு, அதுக்கப்புறம் தான் சைம் வைப்பு இவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்ராரு. ஆமா அப்ரார். ஆனா இப்படி ஒரே நிமிஷம் இப்போ அந்த ஸ்பின்னர்ல எந்த மாதிரி ஸ்பின்னர் மேட்ச்ல போட்டா எல்லா மேட்சுக்கு 2-3 விக்கெட் எடுக்கிறாங்க. அடிக்க முடியல. நம்மள எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு போடுவாங்க. திலக் சக்கரவர்த்தி நம்மளோட விக்கெட்டிங் ஆமா வந்து அக்சர். நான் சொல்ல வரதே நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுது. எனக்கு புரியுது. ரிங்கு சிங்கோட பேட்டிங் ரொம்ப லெக் டவுனா இருக்கு. நான் இங்க பாரு நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க கிட்ட அந்த மாதிரி பிளேயர் இருக்காங்க, போடுறாங்க. நம்ம ஸ்குவாட் நீ திரும்பி நம்ம இதை பாரு, நீ அவங்களோட கம்பேர் பண்ணிருக்க. இவங்கெல்லாம் ஸ்பின்னர் நல்லா போடுறாங்க. அப்ரார் அகமது மாதிரி இங்க யார் போடுறா? வருண் சக்கரவர்த்தி ஒருத்தர் போடுறாரு. அங்க தாரிக் மாதிரி இங்க யார் போடுறா? கிடையாது, ஆள் கிடையாது. சைம் வைப் மாதிரி பேட்டிங் மேலேயும் ஆடிக்கிட்டு உனக்கு பவுலிங் பண்ண யார் போடுவா? அந்த மாதிரி ஒரு அளவு போடுவார். சும்மா கை சுற்றி போடுவார். திலக் வர்மா மட்டும் தான் அந்த மாதிரி இருக்காரு. நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ணி 5 ஸ்பின்னர் நாமளும் 5 ஸ்பின்னர்னா பிளான் தான். எப்படியும் எனக்கு 8 ஓவர் 2 பேஸ் பவுலர் போட போகிறோம். ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் போட போகிறாரு. கீழே இவங்க ஸ்பின்னர் வச்சு ஒரு 3 ஓவர் 12 ஓவர் போட போகிறாங்கிற ஒரு பிளானோட தான் போவாங்களோ இல்லையே. இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னே இத்தனை ஸ்பின்னர் உள்ள அவங்க 4 ஸ்பின்னர் கொண்டு வராங்களா, நாமளும் ஒரு 4 ஸ்பின்னர் கொண்டு போகலாம்லாம் போக மாட்டாங்க. என்னோட இதுதான். சரி, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. யார் ஜெயிப்பாங்கிறது மட்டும் கடைசியாக சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். என்னோட இன்ட்யூஷன் யாரு டாஸ் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின்னு. ஆனா எனக்கு இந்தியா ஜெயிக்கணும்னு தோணுது. கேக்கலப்பா, யார் வின்னு? வெட்டொன்னு துண்டு 2 சொல்லிட்டு இந்தியா 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 டாப் பர்ஃபார்மர் வந்து நாளைக்கு சூர்யா அண்ட் அபிஷேக் சர்மா எதிர்பார்க்கறேன்னு எம்ஐன்னு சொல்ல வந்த உடனே தப்பிச்சுட்டான். சொல்லு தினேஷ், உன்னோட எந்த டீம் ஜெயிக்கும்? பாகிஸ்தான். சரி, ஓகே. எனக்கு இந்தியா தான். இந்தியா ஜெயிச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறையப்பா. அந்த மாதிரி நல்ல பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங் ஏமாத்துறப்பயே நம்ம போட்டு துவச்செடுத்தோம். ஒரு மேட்ச் விராட் கோலிங்கிற ஒரு மேஜிக்லாம் நடந்தது. சரி, பார்ப்போம். நாளைக்கு மேட்ச் பார்த்துட்டு இந்தியா ஜெயிச்சா சந்தோஷம். ஏன்னா கடைசி ஒரு பிட்டு சேர்த்து நான் வந்து பாகிஸ்தான் ஃபேன் கிடையாது. இந்தியாவுக்கு வந்து ஒரு பாஸ் வேணும்.